இப்போ நம்ம கூட நைட்டு வீட்டுக்கு போகிறோம், திடீர்னு ஏதோ இருக்குல்ல சாப்பாடு இருக்க, சரி டக்குன்னு கடை கீழே இறங்கி போக முடியாது, குழந்தை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பல லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, சரி நான் உடனே ஒரு மாவு ஆர்டர் பண்ணுறேன், இல்லை கிரேவி ஆர்டர் பண்ணுறேன். வந்தோடனே நம்ம போய் வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தால் 10 ரூபா கொடுக்க போகிறோம். அதுவும் இந்த கூகுள் பேயில் வந்து பல ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த ஆஃபரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்றதுக்காகவும் பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓலோ, ஊபர் இது வாகனத்துக்கு நிறையா எளிமையாக போயிட்டு வர்றது, சென்னைக்குள்ளே போகிற மாதிரி 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி இப்படி இருந்துச்சு. ஆனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ வந்தோடனே பல பசங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. பல பேரோட வாழ்வாதாரம் இன்றைக்கி அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க எதிர்காலத்தில் பின்னோக்கி போகிறாங்கன்றதை அவங்க உணரலை. அவங்களால எந்த ஒரு நிறுவனத்துலையும் போய் ஒரு HR கீழே வேலை பார்க்க முடியாது. ஒரு கடையில், மளிகை கடையில் கூட வேலை செய்ய முடியாது. ஒரு பால் கடை வச்சுருக்கவங்கிட்ட போயிட்டு நான் பால் கடையில் வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த லீவு இந்த லீவு, பால் கடை வீட்டில் சாவே நின்னாலும் அந்த பால் போகிறவங்களுக்கு கடை திறந்து தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னும் போது இவங்களால ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்ய முடியாது. அப்போ இவங்க பின்னோக்கி தானே போகிறாங்க. இவங்க வேஸ்ட்டாக தானே வராங்க. வேலை பார்த்துட்டு வந்து பார்ட் டைம் ஓட்டுறவங்க வேறு, இவங்க வேஸ்ட்டாக போகிறாங்க. 3வது வெர்ஷன், இதுதான் முக்கியமானது, ரேப்பிடோ. இந்த ரேப்பிடோ வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி ப்ரைவேட் யூஸுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து 2 வீலரை கொடுத்துருக்கு. பைக்கு 2 வீலரை கமர்ஷியல் யூஸுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போது காலங்காலமாக நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இன்றைக்கி சென்னையில் ஒவ்வொரு 2 தெருவுக்கு முன்னாடியில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். ஃபஸ்ட்லாம் லைனாக ஒரு 10 ஸ்டாண்டு, 10 ஆட்டோ 20 ஆட்டோ இருக்கும். இப்போலாம் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் 3 ஆட்டோ 4 ஆட்டோவாது இருக்கும். இந்த ஆட்டோவுக்கு பாவம் அவனுங்க டியூ கட்டி கடனை கொடுத்து ஆட்டோவை வாங்கி அந்த காக்கி பேண்ட்டு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் மெம்பர் ஆகி அந்த ஆட்டோவுக்கு இன்சூரன்ஸு கட்டி வருஷம் எஃப்சி பாஸ் பண்ணி இந்த ஆட்டோ ஒரு முதலாளி அவனோ ஒரு அண்ணாச்சி வந்து ஒரு 10 ஆட்டோ 50 ஆட்டோ 40 ஆட்டோ வச்சுருக்கோங்கிட்ட டெய்லி கூலிக்கு 200 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து அந்த 200 ரூபா அவனுக்கு ஓடினாலும் ஓடலைன்னா கொடுத்துட்டு நைட்டு பகலும் உட்காந்து ஒரு 600 ரூபா 700 ரூபாய்க்கு ஓட்டும் போது வண்டிக்கு 200 ரூபாவும் டீசலுக்கு 300 ரூபாவும் போக இவன் ஒரு 400 500 ரூபாய் எடுக்க முடியும். கரெக்டுங்களா? எதையுமே இல்லாமல் எனக்கு தேவை காசு, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், ஒருத்தர் பார்க்குறேன் ஒரு நல்ல சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவருக்கெல்லாம் என்ன கேடுன்னு கேட்குறேன். சோழிங்கநல்லூரில் சிக்னலில் நிற்கிறாரு, என்ன வண்டி மூவ் ஆகலன்னு கேட்குறேன். அந்த டீ கடைக்காரர் சொல்கிறார், இல்லை அவர் ரேப்பிடோ ஓட்டுறாரு, உள்ளே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இவர் இப்போ மவுண்ட் ரோடு போகணும்ல, இங்கே ரேப்பிடோ போட்டார்னா இவர் போய் அங்கே இறங்கிப்பார், அங்கே காலைல ரேப்பிடோ போட்டு இங்கே வந்துடுவார், இங்கே வந்து ஆஃபீஸில் விட்டு போயிடுவார். வேடிக்கையாக இல்லை? நடக்குதுங்க. வேடிக்கையாக இல்லை? அப்போ டியூவை கட்டி படனை வாங்கி அவனுக்கு பின்னால் ஒரு ஆட்டோக்காரன், பின்னால் ஒரு ஃபஸ்ட்லாம் ஆட்டோக்காரங்க யார் வேணாலும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஓட்டுவாங்க கொஞ்ச நாள். அதாவது இந்த ஆட்டோ தொழிலுக்கெலாம் கொஞ்ச நாள் வருவாங்க போயிடுவாங்க. நிறைய பேர் கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுவாங்க போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருவீங்க, நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டிகிட்டு ஆட்டோ அண்ணன் இருப்பாங்க. அவங்க வந்து 20 வருஷமாக அவங்களுக்கு தொழில் அதுதான். அவங்க அதுதான் அவங்களோட தொழில் ஆகி போச்சு. ஆயுத பூஜை வந்தால் அந்த பாஷா படத்தில் பாட்டு போட்டு பொறி கொடுப்பாங்க, அவங்க எப்பவுமே போட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த நைட்டில் கொண்டு வந்து பார்க் பண்ணுவாங்க. அவங்க பசங்க படிக்கவும் கல்யாணம் ஆகும், அவங்களும் அந்த ஏரியாவில் எல்லாருக்கிட்டையும் ஒரு இதுனா இருப்பாங்க. ஆனால் பாதியில் வரவங்க பாதியில் போயிடும். அப்போது இந்த ரேப்பிடோன்றது யார் உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கொடுத்தா? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி இன்னும் வந்து இவங்க வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை இந்த ரேப்பிடோ. அதில் இவங்க வைலன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து ரேப்பிடோவை தடை பண்ணியிருக்காங்க. இங்கே ரேப்பிடோ தடை பண்ணால் என்ன தப்பு? ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குப்பா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது, அது நம்மளுக்கு தேவை தான், உங்களுக்கும் தேவை, நம்மளுக்கும் தேவை, அவங்களுக்கும் அந்த வாழ்வாதாரம் தேவை. ஓலோ ஊபர் நம்மளுக்கு இருக்குது, ரேப்பிடோ எதுக்கு நம்ம இதுக்கு? அப்போ ரேப்பிடோன்னு வரும்போது இதில் நம்ம சுயநலமாக யோசனை பண்ணால் ரேப்பிடோ தான் நம்மளுக்கு நல்லது. சார் அதுக்கு இன்னொரு வீடியோ வச்சுருக்கேன் சார், நான் இன்னொரு வீடியோ வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் நானும் இங்கே வரணும்னா நம்மளோட சுயநலத்துக்கு பார்த்தோம் ரேப்பிடோ நம்மளுக்கு நல்லது. சுயநலமாக நம்ம சிந்திச்சோம்னா இந்த இன்டர்வியூ தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ இது எல்லாருக்கும் பயன்படுனா ரேப்பிடோனால் எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதி. இந்த ரேப்பிடோவில் ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு பெங்களூரில் நடந்த சம்பவம். ஒரு பெண்ணை ஏற்றிட்டு போயிருக்காரு, ஒருத்தர் ஏற்றிட்டு போயிருக்காரு. சரி போயிருக்காரு, போன உடனே ஒரு கையிலே ஓட்டிகிட்டு போகிறாருன்னு பார்க்கும்போது ஒரு கையில் ஃபோன் பேசுகிறார் போல இருக்கு. அந்த பொண்ணு பார்த்துருக்கு, வலைதளத்தில் இருக்குது, பார்த்துக்குங்க. பெங்களூரில் வேலை முடிஞ்ச அந்த பொண்ணு போகுது. வந்த உடனே ரேப்பிடோவில் ஒரு வண்டி நம்பர் வந்திருக்கு, இவர் வேறு வண்டி வச்சுருக்காரு. என்னங்க வண்டி வேறு வண்டியாக இருக்குது? இல்லைங்க அது என்னோடய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, இது என் ஃப்ரெண்டு வண்டி அவசரத்துக்காக எடுத்து வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு.
உடனே ஓடிபி போட்டோன்னு ஓடிபி வந்துருச்சு. இவர் ஒரு 20 நிமிஷமா, மேடம் வெயிட் பண்ணுங்கள் மேடம், நான் வந்துடுறேன் மேடம், நான் வந்துடுறேன், ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் மேடம், வந்துடுறேன் மேடம், நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு காசு போயிடும் மேடம், எனக்கு ரிமார்க் ஆகிடும் மேடம், என்னோட ஃபஸ்ட் டியூட்டி மேடம், ப்ளீஸ் மேடம் சொன்னோன்னே குறி வச்சு, நான் எல்லா ரேப்பிடோ ஓட்டுறவங்களையும் சொல்லலை, பெங்களூரில் நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன். அதுக்காக இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரேப்பிடோவை பற்றி ஒருத்தர் ஓட்டும் போது 2 ஆட்டோக்காரங்க, அப்போ வலிக்க தானே செய்யும். நானே கடனை உடனே வாங்கி இந்த ஏரியாவில் வந்து ஒரு கடை போட்டேன்னா எனக்கே 1/2 கிலோ சக்கரை தான் விற்கிது. எனக்கு ஏற்ற மாதிரியே 2 பேர் மளிகை கடை போட்டால் எனக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு விற்கிற 1/2 கிலோலேயே அதில் 1/4 கிலோ அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அப்புறம் நான் அந்த கடைக்கு என்ன பண்ணுவேன்? இது நியாயமாக எல்லாம் இருக்கேன். அப்போ அந்த ஆட்டோக்காரங்க கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ இவன் எட்டி பார்த்துருக்காங்க, இவன் தவறான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே போயிருந்துருக்கான். வண்டி ஓட்டிக்கிட்டே சுய இன்பம் வேறு அனுபவிக்கிறாங்க. ஆமாம், உடனே இவங்க வந்து அப்படியே பேக்கில் இவங்க ஃபோன் இருக்குது, சைலண்ட்டாக ஆகிட்டு உடனே இவங்க அப்படியே இறங்கி போயிட்டு உடனே மெயில் போட்டிருக்காங்க. மெயில் போட்டோடனே ரேப்பிடோ நிறுவனம், அவனுக்கு யாருன்னு தெரியாது, தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பெரிய வருத்தம் தெரிவித்து, யாரும் அதுவும் இல்லாமல் இவங்க உள்ளே போனோன்னே, மேடம் எதனா ஒன்றா கூப்பிடுங்க, நான் எதுக்கு உங்களை கூப்பிடணும்னு அவங்க கோவமாக கேட்டிருக்காங்க. இல்லைங்க வண்டி வேணா அதெல்லாம் கூப்பிடுவேன். கடைசியில் பார்த்தா இவங்க நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மெசேஜெல்லாம் எடுத்து அவங்க போட்டுட்டு அது இமோஜிலாம் போட்டிருக்காரு, கிஸ் பண்ணுற இமோஜிலாம் போட்டிருக்காரு. பல வாட்டி வண்டி ஓட்டி ஆமாம், பல வாட்டி எடுத்திருக்காரு. உடனே வந்து அதை போட்ட உடனே சைபர் கிரைம் வந்து எலக்ட்ரானிக் சைபர் கிரைம் விதமாக வந்து பெங்களூரில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனம் ஒரு தன்னோட எக்ஸ்தலத்தில் வந்து யாரும் உங்களோட நம்பரை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. இந்த ரேப்பிடோன்றது இன்னமும் இந்த சமூகத்தில் பல இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வேலையே கிடைக்கல. ஒருத்தர் சொல்லுவார், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் ரேப்பிடோ ஓட்டுறான். நீ அன்ஃபிட்டு, முயற்சி செய்யல, நீ அன்ஃபிட்டு, நீ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு, ஒரு ஹெச்ஆர்கில் வேலை செய்கிறதுக்கு நீ அன்ஃபிட்டு. நீ பழைய புது வசந்தம் படம் மாதிரி நாங்கள் படிச்சுட்டோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல, நான் வந்து மேலே வாசிக்கிறேன், ரோட்டில் பாடுறேன், நீஸு பாடிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு உங்கள் படிப்பு அவங்க சமூகம் இது கேடா? மற்றவங்களாம் எப்படி இருக்கான்? ஏன் சரி ஆடலை? இல்லை ஸ்டேஜ் கோணலாக இருந்துச்சு, அதனால தான் நான் சரி ஆடலை, இல்லாட்டி நான் சூப்பராக பரதநாட்டியம் ஆடியிருப்பேன்ற மாதிரி இதை வந்து, அதாவது மரம் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த மரம் இருக்கிறதுனால தான் நம்ம நிழலில் உட்காந்துருக்கோம். இந்த மரத்துலேருந்து வர காய்ந்த இழைகள் கீழே விழுந்து அது குப்பையாகுது. அந்த குப்பை நமக்கு தேவையில்லை. குப்பையை நம்ம கழிச்சிட்டு மரத்தை நம்ம வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த ஓலோ ஊபர் இதை வந்து பயனாளிங்களுக்கு நல்லது. ஆனால் இதை ஓலோ ஊபர் ஓட்டுறவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். இப்போ இளைஞர்களுக்கு ஏதோ ஒருத்தர், நான் கேட்குற கேள்வி அவங்களுக்கு கோபம் வர வேணுங்களுக்கு, ஏன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க, தப்பாக புரிஞ்சுப்பாங்க. பொண்ணு கேட்க போகிற இடத்துல போய் என்ன வேலை செய்கிறாரு, ஊபர் ஓட்டுறாரு, பொண்ணு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? இல்லை ஓலா ரேப்பிடோ சேர்த்து ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் தான் கொடுத்துருவாங்களா? அப்போது இது வந்து ஒரு ஊர்கா மாதிரி உங்களோட வாழ்வாதாரம், வேலையே இல்லை, வேற வறுமை இருக்கு, உங்களோட எனர்ஜியும் ஃபுல்லாக உங்களுக்கு வேற வேற சோர்ஸே இல்லை, உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை, நம்ம வேலை கிடைக்கல, இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்வாதாரம் சாப்பாடு வேணும்னா இன்னைக்கு ஓட்டலாமே தவிர இதில் வந்து லாங் டைமாக அவங்களே தன்னை சிக்கிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு சிலர் நேற்று பார்த்தா ஜொமோட்டோ பேக் வச்சுருக்காங்க, இன்றைக்கி பார்த்தா ஸ்விக்கி பேக் வச்சுருக்காங்க, ரெட்டும் ஆரஞ்சும் மாற்றி இருக்காங்க. இப்போ 3வது என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கட்டிட்டு ரேப்பிடோக்கு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் அது, குறிப்பிட்ட டைம் இது. அப்போ இவங்கெல்லாம் எந்த நிறுவனத்துலையும் வேலை செய்கிறதுக்கு அன்ஃபிட்டு. அப்போ இவங்க அப்பா அம்மா, அந்த பசங்களாம் எங்கே போய் சொல்லணும், உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னா ஸ்விக்கியில் ஓட்டுறாரு, ஜொமோட்டோவில் ஓட்டுறாரு சொன்னால், நான் தொழிலை கேவலமாக பேசலை, உங்களோட எதிர்காலத்தை பின்னோக்கி யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கொல்லிக்கட்டையை திரும்ப பிடிக்கணுமா? கொரோனா காலத்தில் வேலை இல்லை, பல நாட்கள் வேலை இல்லை, இதுதான் எங்கள் தொழில்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டான். தட்ஸ் யுவர் பாயிண்ட். ஆக்சுவலாக எல்லாருமே சில பேர் நினச்சிக்கலாம் ஒன் சைடடாக இருக்குன்னு சொல்லிட்டு. பல குழந்தைகள் பால் வாங்குறதுக்கு கூட தாய்மார்கள் இந்த ஸ்விக்கி சொமோட்டோ போகிறோம் அவங்களிடமா சொல்லலை. குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்பணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்பணும், என் பையனை ஸ்விம்மிங்க்கு அனுப்பணும், என் பையனுக்கு சைக்கிள் வாங்கி தரணும், அதனால் நான் இந்த வாரம் ஓட்டுறேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கம்ப்யூட்டர் கிளாஸ், அதுக்கு சொல்லலை. யங்ஸ்டருங்க வீணாக போகிறீங்களே வேலைக்கு போகாமல் ஸ்விக்கி சொமோட்டோ, நீங்கள் அன்ஃபிட்டு.
அன்ஃபிட்டு சொன்னால் கசக்க தான் வேப்பங்கொட்டை கசக்க தான் செய்யும், ஆனால் உடம்புக்கு நல்லது. சொரக்காய் வெளியே ஷைனிங்காக இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது. அதனால் நம்ம சொல்லும் போது கசப்பாக தான் தெரியும். அவன் எதிர்காலம் வீணாக போயிடுமே. ஏதோ ஒரு கார்பரேட்காரன் உங்களை வேஸ்ட்டாக பயன்படுத்திக்கிறான், உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறான், உறிஞ்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு வந்து அடிப்பட்டா கூட உங்களுக்கு எதுவும் இன்சூரன்ஸ் கிடையாது. இல்லை, ஏன்னா அதில் அதுமே நீங்கள் அந்த கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது. இப்போ இதில் ஸ்விக்கி சொமோட்டோவில் நம்ம முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இறுதியாக முடிச்சிடறேன். இவனுங்களுக்கு ஏதாவது ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த லிமிட்டில் இருக்கவங்க ஒரு 100 பேர் வந்துடுவான். வந்துட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, 2 பேர் முன்னாடி வந்து சொமோட்டோக்காரன்கிட்ட விடாதீங்கடா, அந்த சொமோட்டோக்காரனை கேளுன்ட்டு இவனுங்களை பிரச்சனை இழுத்து விட்டுட்டு அவனுங்க ஒதுங்கி போயிடுவானுங்க. அவனுங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். எது கிடச்சிட்டு இருக்கும்? ஆர்டர். அவங்களுக்கு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கும், ஆன்லைன் வந்துகிட்டே இருக்கும். இந்த எதிர்த்து கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா நிறுவனத்தை, அவனை அப்படியே பிளாக் பண்ணிடுவானுங்க, அசால்ட்டாக கட்டி விட்டுருவாங்க. அப்போது இதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது. நீங்கள் என்ன தான் யூனியன்லாம் ஓப்பன் பண்ணாலும் இது வந்து அரசு வேலை கிடையாது. இதில் வேற ஒருத்தர் நீங்கள் உடனே முதல்வரை போய் சந்திங்க, முதல்வருக்கும் உங்களுக்கு என்னையா சம்பந்தம்? அவர் ஏதாவது ஃபுட்டு ஆர்டர், டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் வந்து வயலன்ஸ் ஏற்படுத்துறீங்க, நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க டிராஃபிக் வயலன்ஸ்னு. இதெல்லாம் உங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? உங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? காலையில் வேலைக்கு போகிறாங்க, டெய்லி 1 மணி நேரம் ஓட்டுறோன்னா பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேலை அப்படின்றவன் அவன் அன்ஃபிட்டு. அவனால் எந்த வேலைக்கும் போக முடியாது, ஹெச்ஆருக்கு கீழே வேலை செய்ய முடியாது, நிறுவனத்தில் போய் ஒரு மேனேஜர் கீழே வேலை பார்க்க முடியாது. அப்போது இவர் அடுத்தது அவங்களோட கேட்பார். ஒரு நாளைக்கு இதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தை நம்ம சொல்லணும்னா, இந்த ரேப்பிடோ வந்து இப்போ ரேப்பிடோ சாதாரணமாக வந்து ரேப்பிடோ ஒருத்தர் எடுக்கிறாங்க, பார்ட் டைமாக எடுக்கிறாங்க அப்படின்னா 6 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 10:30 PM முடிகிறாங்க. டோட்டல் ஏர்னிங் வந்து அவங்க வந்து 602 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான். சாயந்தரம் 6 o'clock எடுத்து நைட்டு 10:30 4.5 hours 602 ரூபா. ஆனால் அவங்க பெட்ரோல் அதில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க. இந்த 200 ரூபா பெட்ரோல் போடணுன்னு ரேப்பிடோ கமிஷனே 130 ரூபாலேருந்து 135 ரூபா ரேப்பிடோ கமிஷன் எடுத்துறாங்க. இதுக்கு வந்து அவன் 7லேருந்து 8 இடத்துக்கு அவன் ரைட் போக வேண்டியதாக இருக்குது. இந்த 7லேருந்து 8 இடத்துக்கு இந்த 4.5 மணி நேரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு 60 கிலோமீட்டர் அவன் ஓட்டி ஆகணும் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில், அந்த 6 to 9 10:30. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த பெட்ரோல்லாம் போகும்போது 312 ரூபா அவனுக்கு கிடைக்கும். இது ஒன்று. மார்னிங் 10:30 to ஈவினிங் 4:30 வரைக்கும் 15லேருந்து 16 இடம் டெலிவரி பண்ணி ஆகணும். 6 hours கண்டினியூ. ஓகேங்களா? 957 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். டிப்ஸ்லாம் நான் சொல்லலை. ரேப்பிடோ கமிஷன் 957 ரூபாவில் 225 ரூபா ரேப்பிடோ கமிஷன் போயிடும். அப்போ பெட்ரோல் 300 ரூபாலேருந்து 350 ரூபா போயிடும். அப்போ ப்ராஃபிட்டு 485 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும். நாட் ஒர்த் இட். ஆமாம், 400. இப்போ ரேப்பிடோ ஓட்டுறோம், 5000 ஓட்டுறோம், 3000 ஓட்டுறோம், 4000 ஓட்டுறோம், 40,000. ஒருத்தர் வாயில், அதாவது ஓட்டுறவன் அமைதியாக ஓட்டிகிட்டு இருக்கான், அந்த புதுசாக வரான் பார்த்தீங்களா, அவன் இன்னொருத்தனுக்கு எடுத்துருவான். ஏன்டா இப்போ புதுசாக அந்த ரேப்பிட்டுக்கு வருவான் பாருங்கள் நம்ம தெருவில், அவன் சொல்லுவான், மச்சான் நீ ரேப்பிட்டுக்கு வந்துடுறா 2000 ரூபா கிடைக்கின்றானுவான். 2000 ரூபா இவனுங்க மொத்தமாக ஓட்டினாலும் இவனுங்க கையில் 2000 ரூபா வராது. அப்போ ஒரு நாளைக்கு 2000 மாதம் எவ்வளோ ஆச்சு? 60,000 ரூபா ஆச்சுல்ல? அது கிடையாது. வாரத்துக்கு 4000 ரூபா கணக்கு பண்ணிங்க, மாதம் 16,000 ரூபா. ஆனால் வெளியே 1.5 மாடு நக்கிற மாடை கெடுக்கிறோன்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவனையும் கூட்டு போய் இவன் கட்டுறது இல்லாமல் இன்னொருத்தனையும் கேட்டுருவான். இதுதான் ரேப்பிடோட வருமானம். ரேப்பிடோவில் இருக்கும் எவனும் 50,000 1 லட்சம்லாம் சம்பாதிக்கலைங்க. பாவம் வெயில் நீங்கள் கொடுமையில் அங்கே இங்கே அறக்க பறக்க தான் வீட்டில் கூட அவனுங்க சுட சுட சாப்பிட மாட்டானுங்க போல இருக்குது. அடுத்தவனுக்கு சுட சுட கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும்ல.